ஏன்னா விஜயகுமாரனுக்கு கொடுத்தது வரல போல இருக்கு. நான் நாடகத்தில் ஒரு சீன் வச்சுருப்பேன், ரொட்டேஷன்லேயே பண்ணிக்கிட்டே இருப்போம் அரசியல் மேடையில். அது மாதிரி ஆகிடுச்சுன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் இது வந்து வசதியான கம்பெனி. இது இங்கே என் கண் முன்னே கூடியிருக்கும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த இடத்தை கொடுத்துருக்குற நிர்வாகத்திற்கும் பத்திரிகையாளர் அன்பர்கள், அப்புறம் இந்த இன்டர்நெட்டு, அவங்க தமிழில் என்ன சொல்கிறாங்க இன்டர்நெட் தெரியல, என்னையோ சரி அதெல்லாம் நுழைய மாட்டேது. எங்கே தமிழ் நுழையுது? முன்னாடி ரொம்ப பேர் வந்து தமிழில் பேசுகிற மாதிரியும் இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு புரியும் இல்லை. அதனால் அவர்களுக்கும் மேலும் புகைப்படக்கார அன்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ 4 படம் என்னை உண்மையிலே கொஞ்சம் முன்னாடி கூப்பிடுவாங்கன்னு டைட்டிலில் கூப்பிடுவாங்களான்னு பார்த்தா கூப்பிடல. சரி இன்டர்வல் டைமில் கூப்பிடுவாங்கன்னாலும் கூப்பிடல. இப்படி வருது ஜனகணமன போட்டாச்சு. இப்போ போய் கூப்பிடுறாங்க. இது எப்படின்னா பெரிய பெரிய அரசியல் மாநாட்டில் கரெக்டாக அந்த 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே பசிக்கும், எல்லாம் கிளம்புவாங்க. அப்போ தான் நல்ல பேச்சாளரை கொண்டாந்து விடுவாங்க. அது மாதிரி நான் நல்ல பேச்சாளர் இல்லை, இருந்தாலும் என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க. எனக்கே பசி மயக்கம். அங்கேருந்து கை காமிச்சேன், சோறு போடுங்க. ஏன்னா சரத் சார் ஆகட்டும், அவங்க தான் நல்ல எங்களெல்லாம் சாப்பிட வச்சு வேடிக்கை பார்க்குறவர். அதனால் மொல்லமாக கேட்கலாமான்னு நினச்சேன், அப்போ இங்கே சாப்பாடு உண்டா இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணுறோமா அப்படின்னு. செல்வமணி சொன்ன மாதிரி இங்கே குடும்பம் நடத்த போகிறோமா எப்படியா, கொஞ்சம் ஒடியா வீட்டுக்கு போகணுங்க. நான் எல்லாம் சொல்லலான்னு பார்த்தேன். இருந்தாலும் இப்போ பேசுகிறவங்க ரொம்ப எல்லாமே வாழ்த்துன்னு சொன்னாங்க. நான் வாழ்த்தெல்லாம் வரல. நான் வந்து எனக்கு வாழ வைக்க தான் தெரியுமே தவிர வாழ்த்த தெரியாது. எப்படின்னா இதில் என்னென்ன தகராறு வரப்போதோ தெரியல. தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளர் நான். இந்த பக்கமும் திட்டு வாங்கணும், அந்த பக்கமும் திட்டு வாங்கணும். இன்னும் ஒரு செக்கு அப்படியே கிடக்குது, யாரும் வாங்க மாட்டுறாங்க. ப்ரொடியூசர் ஒரு செக்கு இருக்குது சங்கத்திலே. இது மாதிரி எத்தனை செக்கு வாவசி செக்காகுதோ சுற்றி வீட்டுக்கும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது? நான் உண்மையிலே இப்படி இருந்தால் சரத் சார்கிட்ட சொல்லியிருப்பேன். ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப நேக்காக பண்ணிட்டாங்க, சிக்கனமாக பண்ணிட்டாங்க. 4 இந்த ப்ரொடியூசரை பற்றி இந்த 4 படம் ஒரே நேரத்தில் பண்ணிட்டாங்கன்னு. இது சிக்கனம் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாம் நல்லா ஓடணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தாதீங்க சரத். இனிமேல் இந்த கேசட் வெளியீட்டுலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இதை பண்ணால் எவனாவது ஒரு மயிராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது என் கதைன்னு. அக்காளி பூஜை போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு? மயிராண்டி முடிவில் தான் தெரியுமா? நான் பேசும்போது மயிராண்டின்னு கெட்டவத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சே எதுரா, சிங்கம் கர்ஜிக்காம எப்படிடா இருக்கும்? உடனே ஒரு இதை பேசிட்டார். நான் போலீஸுக்கு போகிறது போட பார்க்காத போலீஸா பார்க்காத ஜெயிலா? என்னடா இது? எதுக்காக இதை சொல்கிறேன்னா வயிறு எரியுதுங்க. ஏற்கனவே இப்போ பக்கத்தில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் இருந்தார், அவர் போயிட்டார். இப்போ அருள்பதி என்ன அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எப்படி 2.5 கோடியில் படம் எடுத்த தப்பிப்பானே? 2.5 கோடியில்னா புதுமுகமா? ஆமாம். அப்படின்னா 1 கோடி விளம்பரம் பண்ணணும், 3.5 கோடி, ஒரு 1 கோடி வரும் உங்களுக்கு. வாடா 1 கோடி வருமா? மீதி 2.5 கோடி அவுட்டுன்னு அப்போவே சொல்கிறாரு எனக்கு. அப்போ நான் கேட்டேன், தனுஷ் சார் படம்லாம் பெருசாக தானே செலவாகும்? ஆமாம். பெரிய விளம்பரம் பண்ண. ஆமாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரேடுக்கும் விளம்பரம்லாம் மக்கள் நம்ம தாலி அளவு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறதுனா சென வந்துருக்குறா வெளியே. போயிட்டு கோர்ட்டில் எப்படா நான் 5 கோடி கட்ட முடியும்? கோர்ட்டில் நான் எப்படி 5 கோடி கட்ட முடியும் கேட்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சினிமா ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அவர் கையில் விழுந்து, சார் இப்படி 5 கோடி இன்னைக்கு கட்டுனா எப்படி? அது ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிறதே தாலி வந்து போகுது. எங்கேருந்து 5 கோடி போய் கட்டுறது? அப்புறம் சரி போனோம் அப்படின்னு அவர் பாவம் நல்ல மனுஷன் நீதிபதி 3 கோடி கட்டுன்னு சொன்னாராம் முதல்ல. நான் தான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் படம் எடுக்கிறதா இருந்தால் வீட்டு பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு மாதிரி என் கதைன்னு சொல்லுவான், அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்புறம் வருதா இல்லையா வருது. என்னடா இது கதையெல்லாம் அப்படி தான். ஜேம்ஸ் பாண்ட் கதையை திருட முடியாது சனியை,
ஆனால் அது வேற ரூபத்தில் திருடி ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரா? அவர் மேலே யாரா கேஸ் போட்டீங்க? கைத்தறிச்சல பேசினா கைத்தட்டெல்லாம் இருக்கு பாரு. பாவம் ரவிக்குமார்லாம் செத்து போயிட்டான் மனுஷன். எங்க 5000 பேர் டெய்லி மேய்க்கிறது, 5000 மனுஷால் நடிக்கிறான். ஏய் அங்க போ, ஏய் இங்க போ. இவர் தமிழ் டைரக்டர், அங்க போனா கன்னடத்துல பேசுறான் அவன் பூரா. அவங்கிட்ட போய் இவரு ஏய் கன்னடத்துல என்னது போடம்மை அப்படின்னு திட்டுறாரு. அவனுக்கு அந்த ஏழு புரிஞ்சு போய் ஓகே ஓகே சார் சொல்றான். மற்ற 2 ஐட்டமும் புரியல அவனுக்கு. ரஜினி சார்லாம் கோவில்களில் ஷூட்டிங் எடுக்கிறோம் சத்தியம் பண்ணிட்டு உள்ள விட்டார் இவரை ரவிக்குமார். எனக்கு கெட்டவத்தெல்லாம் பேசக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் இருக்கலாமான்னு கேட்டேன். ஏன் பாருன்னு கேட்டேன். இல்லை சார் நான் வந்து மூச்சு விட்டுறது அப்படி தான் சார் கொடுக்குறாரு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் அவர்கிட்டயும். அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 5 படம் அப்படி பார்த்தாலே இல்லை, பாம்பு சட்டைன்னு போட்டிருக்காரு, அந்த ஹீரோ இருக்கார். அவருக்கு செல்வமணி ஐடியா சொன்னார், 10 வருஷம் சின்ன ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு மட்டும் நடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க. ஆகவே முடியாது. அப்போ எப்படியா காசு சேர்த்து வீடு வாங்குறது? வேறு வீடு இருக்கும்போது சம்பாரிச்சாதான் உண்டு. 6வது நாள் காணா போடுறோம். நம்ம வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண ஓடுமா, திங்கக்கிழமை ஓடாதான். என்னங்கடா கதை இது? சினிமா போஸ்டர் அடிக்கிறவங்ககிட்ட போய் 100 நாள் ஆடுறான்னா 100க்கு எவ்வளோ சைபர் சார்ன்னு கேட்குறான். இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். உனக்கு அந்த அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீ கேட்காதா பாபி, நீ நல்லா சம்பாரிச்சுக்க, மரியாதை கொடு, ஆனால் சம்பாரிச்சுக்க, எல்லாருக்கும் மரியாதை கொடு, பழைய ஆளுங்கெல்லாம் பார்த்து வச்சுக்க, என்னெல்லாம் பார்த்து வச்சுக்க. அதுக்காக சொல்கிறேன். ரவிக்குமார் பட்ட கஷ்டத்தை பார்த்தா சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி டேம் மேலே ஏறுறது, கீழே வர்றது, ஐயோ 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 சாமி, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டைரக்டர் சின்ன பையன் மாதிரி பம்பர மாதிரி சுற்றி எடுத்தார். உடனே இங்கே அடம் நீ இப்போ உட்காந்துட்டு பேசுறியாடா பரதேசி நாய. ஏண்டா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு டேம்ல ஏறியும் இறங்கியும் அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இருந்தாலே, சென்டர் ஆஃப் ஆக்சஸ் எல்லா ஹீரோவுமே சொல்றேன். படத்துக்கு அந்த ஹீரோ டேட் கொடுத்தாங்கன்னா எங்களுக்குலாம் வேலை. அப்படிப்பட்ட இடத்த இப்போ போய் ஒருத்தன் அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் நீளமா இருக்கு. எது நீளமா இருக்கு அப்படி கேட்க தோணுதா இல்லையா? அவ்வளோ வயிறு எரியுது எனக்கு சத்தியமா சொல்ல. எவ்வளோ பெரிய படம். இந்த பாம்பு சட்டை, இந்த இது என்ன மாயம்லாம் நம்ம குடும்பம் அந்த பிள்ளை இந்த ஹீரோவை போட்டிருக்குன்னா நடிகர் திலகத்தினுடைய பேரன்னா எம்ஆர் ராதாவுடைய பேரை மாதிரி தான் அது. நம்ம அப்படி கணக்கு தான் இதெல்லாம். அதெல்லாம் நம்ம குடும்பம் தான். ஆனால் போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் டைரக்ஷனு என்னெல்லாம் கூப்பிட மாட்டான் அந்த ஆள். இல்லை இல்லை நான் ஏதாவது பேசிடணும்னு சொல்லி போடுவோம். ஏன்னா அவங்க அப்பாவெல்லாம் நல்லா தெரியும், பிள்ளைன்னு தெரியும், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாப்பில்ல. என் தங்கச்சி பசங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸு விஜய். இல்லை விஜய், ஆமாம், அதனால தான் கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப தெரிச்சு போச்சு இல்லை, பர்சனலாக கொஞ்சம் தெரியும் என்ன. அதனால் வேணாண்டா ஓம்பு வேறு வாய வச்சு அதில் வராது வாய்ப்பு. சண்டை மாறுறது வந்து வரலன்னா சண்டை மாறுறது தான் அவரோட நம்ம. அதனால் சண்டை மாறத்தில் சரி வா, வேறு வழி இல்லை, வா வா வா. எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படி ரஜினி சார் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ரவிக்குமார் பயங்கரமான ஆள். அந்த லிங்கா படத்தில் முதல்ல யங்காக இருப்பார்ல ரஜினி சார் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில், அந்த கும்பலோட என்ன போடல. வயசு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை காமிக்கிறார் பாரு, அதில் என்ன போடுறாங்க. ஏன்னா இவெல்லாம் பழைய சோறு போட ஒரு லிஸ்ட்டு, ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அப்போ ஆமாண்டா இது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி தான். ஏன் விஜயகுமார், ராஜா ரவி அவங்களாம் இருக்காங்கப்பா அதில், நம்மளை போட்டு விட்டாங்க. இளமையில் போட மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். சண்டை மாறுதம்லாம் வந்து சரத் சாரை பற்றி சார்லி கதை சொன்னார் நியூ காலேஜில். எப்படியாச்சு அது பெரிய போராட்டத்துக்காக அந்த மனிதன் சட்டையை கட்டி பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னார். நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைவன், ஊர்வலத்தில் தலைவன் நான். நாங்கள் 2 பேரும் பேசணும். என்னை விட அவர் ஜூனியரு காலேஜில். எனக்கு வயசு இப்போ 61, அவருக்கு வந்து 23 இருக்குமா வயசு. இப்போ
25 2 வருஷம் அதிகமாயிடுச்சு. அது இல்லை இவர் எப்படியே விட்டா தாய் கருவிலே பூந்துருவார். இவர் அவ்வளோ மோசமான ஆளு. இல்லை சின்ன பையன் மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் என்ன நினச்சிக்கிறேன், எனக்கு இவருக்கு இன்னும் ஒரு வயசு வித்தியாசம் இருக்கும். நம்மளால நமக்கு இந்த படிக்கட்டில் ஏற முடியல, மூச்சு நிற்க முடியல. இந்த ஆள் பிசுக்கு பிசுக்குன்னு ஏறான் போகிறான் வரான். என்னடா இது, என்ன செஞ்சிருப்பான் இந்த ஆள்? அப்படியே போயிட்டு அப்படியே சக்கு 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 சக்குன்னு என்னமோ செஞ்ச பசங்க, சின்ன பசங்க பூரா 6 பேக்ஸ் தான், இவர் 10 பேக்ஸை ஏற்றிக்கிட்டு வராரு. இவர் ஐயோ ஐயோ எப்படி தான் குறைக்கிறாரோ, நினச்சா ஏற்றுறாரு, நினச்சா இறக்குறாரு. விஜயகுமாரனுக்கு தெரியுது. அது நான் என்ன செய்ய முடியும், சொல்கிறத கேட்குறேன். அது இருக்கட்டும். இருந்தாலும் இந்த சண்டை மாரத்தில் இந்த வேஷம் பண்ணுறாரு பாருங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த தலைப்பா கட்டியே தான் இருக்கணும்னு சொன்னது நான். ஏன்னா நான் சொன்னேன் ஸ்டைலிஷாக இருக்கார் ஆள். அவர் இந்த சூட் ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு ஷூட்டிங், இப்போ சூட் என்ன ஸ்டைல் அப்படியோ முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் தான் என் விட்டாரியா. அதெல்லாம் அவர் என்ன அழகாக சூட்டை பிடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். என்னெல்லாம் கேட்டாங்க ஃபைட்டுக்கெலாம். நான் சொன்னேன் சார் அதுக்கெலாம் நான் வரல, இது வரைக்கும் பண்ணுவேன், இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க, இதுக்கெல்லாம் சம்பளம் தராதிங்க, இதை மட்டும் கொடுங்க, சம்பளம் வாங்கி போகிறேன், செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். நான் கூட இந்த பரத் இருக்குது, நேபாளி படம் பார்த்துட்டு எத்தனை வாட்டி பாராட்டி பேசுகிறேன். பரத் வருது, அப்படி வருது, சும்முன்னு வருது. நமக்கு இதெல்லாம் செய்கிறதுலாம் முடியாது. ஏன்னா கண்ட இடத்துல அறுத்து விட்டாங்க நம்மளை. பைபாசி அது இது சரி எல்லாம் வந்துடுச்சு. அது சரி கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா தானே. ஆனால் இந்த சண்டை மாறுதம் இன்னும் பிரமாதமாக ஓடி நல்ல பேர் கிடைக்கணும் எங்களுக்கெல்லாம். நிறைய படம் வரணும் எனக்கு. ஏன்னா நான் நடிக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்க வருவாங்களே இது மாதிரி டேரக்டர்லாம். இப்போ புது டேரக்டர்லாம் வந்து பார்க்க வருவாங்கல்ல, இவன் நடிச்சிருக்கானே, இவன் யார், இதாங்க ராதாரவி, ஓ நல்லா இருக்கான் பார்க்க கூட்டு போகிறேன். அது மாதிரி இப்போ இந்த பாலாஜி மோகன் டைரக்ஷனு, இந்த மாரின்னு படம் நம்ம தனுஷ் தம்பி நடிச்சிருக்காரு. அது டெஃபினட்டாக பிரமாதமாக ஓடும். நான் தனுஷ் சார்கிட்ட அன்றைக்கி பேசும்போது சொன்னேன், ஏதோ ஒரு சின்ன தகராறுக்காக பேசினார். நமக்கு அப்படி தானே கூப்பிடுவாங்க, தொழிலில் விட்டுருவாங்க, பஞ்சாயத்து கூப்பிடு. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஆகிட்டேன், நாட்டாம மாதிரி ஆகிட்டேன். அப்போ தனுஷ் சார் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன், தனுஷ்மா நான் பார்த்து, ஏன்னா குழந்தையிலே நான் பார்த்த பிள்ளை தானே தனுஷ். அப்புறம் தனுஷ் சொன்னேன், ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. ஏப்பா நீ ஏப்பா கூப்பிட மாட்டேற குட்டி படத்துக்கு பிறகு? குட்டியில் நான் ஒருவேளை நல்லா நடிக்கலையோன்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் இப்போ நீங்கள் நடிக்க மாட்டீங்களோன்னு நினச்சியோ, நடிப்பு தான் நமக்கு. என் வீட்டில் சிமெண்ட் செங்கல்லேருந்து நடிப்பு மட்டும்தானே ஒளி, வேறு தொழிலே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் உடனே வந்துடுறேன். எத்தனை வாட்டி ஊன்னு முக்கி முக்கி இப்போ கூட போய் முக்கிட்டு வந்தேன். தம்பி நான் அது இப்போ பெரிய நடிகன் ஆயிடுச்சு இல்லை, அப்படி செஞ்சேன். என்ன அனுப்பிச்சிருச்சு, இவனை விட்டா இவன் வேறு ஏதாவது சொல்லுவான் போல. அதனால் அவர் சொன்ன வார்த்தையை டெஃபினட்டாக அவர் மாறி சொல்ல மாட்டார். ஏன்னா படம் பேரும் மாறி தானே. அவர் நல்லா கரெக்டாக எதிர்பார்க்குறேன் படம் நல்லா வரும். ஏன்னா அவர் ஆடு காலத்துலலாம் நான் பார்த்துட்டு அசந்துட்டேன். ஆஸ் அ கேரக்டர் ஹி வாஸ் லிவிங் இன் த கேரக்டர். ஆடு காலத்துலலாம் நான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்த இன்னொரு இலங்கை நண்பருக்கு. அதனால் அப்போ அவருக்கு என் நேரமே அப்படி. அவருக்கு அவார்டு கிடச்சிருச்சு, நம்மளை விட்டாங்க. என்னதை செய்யுது. அப்புறம் அதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பாம்பு சட்டையெல்லாம் மனோபாலா எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நல்லபடியாக எடுத்து அவராவது போடுறாருன்னு பார்த்தா இப்போ தான் நடிகை சங்கத்தில் ரிசைன் பண்ணிட்டார் வேறு கோச்சிக்கிட்டு. இப்போ போட மாட்டாரான்னு தீர்மானத்தில் வந்துட்டேன். ஆக இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த படமெல்லாம் நல்லா வெற்றி அடைஞ்சு நல்லா ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து இதை பெருசாக விளம்பரம்லாம் பண்ணாமல் டக் டக் எவ்வளோது ஒருத்தர் இருப்பான் இந்த கூட்டத்தில். பாம்பு சட்டை கதையை நல்லவேளை டைரக்டர் ஒரு லைனில் சொன்னார். முழுசாக சொன்னார்னு 10 சிஸ்டம் ஆகிடுச்சு. முழுசாக சொன்னார்னா ஒருத்தன் ஏஞ்சிடுவான், ரெடியாக போயிடுவான். அது என்னுடைய கதை தான். அது யார் கேட்குறா உங்கள் கதையா? எந்த காலத்தடா சொல்லியிருக்கீங்க கதை? கஷ்டப்பட்டு உருவாக்கின மனுஷங்களை போய் தொந்தரவு பண்ணி சிரமம் பண்ணி புழிஞ்சு சாபத்தை வாங்கிக்காதீங்கடா நாட்டில். எம்ஜிஆர் காலத்தில் இப்படி கிடையாதுடா. புரட்சி தலைவர் காலத்தில் செஞ்சுருந்தேன்னா மாவனை கரெக்டாக இருந்திருக்கும். நடிகர் திலகம் காலத்தில் செய்யலையடா நீங்கள். அப்போல்லாம் படங்கள் அழகாக வந்தது. எவ்வளவும் சொல்லலை பாவ மன்னிப்பு ஏங்காதுன்னு மௌன முடிஞ்சிருங்க. இது ஒன்றே சொன்னோம்னா ராதாரவி கொலை மிரட்டல் ஒருத்தர். என்ன ஊரோ நாசமாக போகிற ஊர்.
எது சொல்கிறேன்னா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே இந்த கதையை சொல்கிறேன் திருப்பி. ஒருத்தன் ஹோட்டலில் ரூம் எடுக்க ஒரு ஆள் வந்தான், 100 ரூபா கொடுத்தா தான் ரூமை போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஹோட்டலில். மேனேஜர்கிட்ட 100 ரூபா கொடுத்தா ரூமை பார்க்க போயிட்டான். மேனேஜர் ஒன்று இந்த 100 ரூபா எடுத்துகிட்டு ஓடனான் திடுன்னு. எங்கன்னா ஆட்டுக்கறி கொடுக்குறான் பாரு, சப்ளை பண்ணுறான் பாரு, அவங்ககிட்ட யோ நீ நேற்று ஆட்டுக்கறி கொடுக்கும்போது 100 ரூபா பேலன்ஸ் இந்தா, இன்னும் 100 ரூபா கொடுத்துட்டு ஓடி வந்துட்டான். கடந்து இருந்துருச்சு. அவன் நேரம் ஓடி போய் என்ன செஞ்சான், தீனி கொடுக்குறான் பாரு ஆட்டுக்கு, அவங்ககிட்ட போய் நீ தீனி கொடுக்கும்போது நேற்று 100 ரூபா கடன் இந்தா, 100 ரூபா கழிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவன் ஓடி வந்துட்டான். இந்த தீனிக்கு ஓனர் என்ன செஞ்சான், 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு தாசி வீட்டுக்கு போனான். தாசி வீட்டுக்கு போய் நேற்று நான் அவனோட இருந்தேன்ல, ஒரு 100 ரூபாய் கொடுக்கல, இந்தா கொடுத்துட்டு வந்துட்டான். இந்த தாசி இந்த ஹோட்டலுக்கு ஓடி வந்தா, நேற்று நைட் நான் ரூம் போட்டேன் பாரு, இல்லை 100 ரூபா கொடுக்கல, இந்தா 100 ரூபாய் கொடுத்த உடனே மேலேருந்து ரூம் பார்த்தவன் வந்தான், எனக்கு ரூம் பிடிக்கல பண்ண 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். ஆக எல்லாருடைய கடனும் தீர்ந்தது, ஆனா கையில காசு இல்லடா எவன் கையிலையும். இதுதான் இன்னைக்கு சினிமா. எல்லாம் கடன்லாம் தீர்ந்து எல்லாம் இருக்கு, கையில நிக்கலையடா காசு. அதனால தயவு செய்து ஓடுற படத்தை ஓட விடுங்கள். சும்மா நம்ம ஆளுங்களே இம்சை பண்ணாதீங்க. இது என் கதை உன் கதை, எல்லா கதையிலையும் தான் அப்பா அம்மா இருக்காங்க. தியாகராஜ பாகவதர் காலத்தில் படம் பார்த்தேன், அப்பா அம்மா இருக்காங்க, கேஸ் போடலாம? என் கதையில் அப்பா அம்மாவை திருடி வச்சிருக்கான்னு. அப்பா அம்மா இல்லாம எப்படா, அப்பா அம்மா இல்லாம நீ எப்படி? அதுக்காக சொல்றேன், தயவுசெய்து இந்த முதல்ல டைரக்டர் யூனியன்ல கூட அன்னைக்கு பேசணும் சொன்னாங்க, இந்த கதை திருட்டுன்னு வர்றத முன்னாடி ஃபைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் உடைக்கிற பாரு, அன்னைக்கு ஃபைட் பண்ணு, டைம் இருக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு. பூசணிக்காய் சுத்துற அன்னைக்கு பேசுறீங்க, எப்படி டைம் இருக்கும்? இந்த ரவிக்குமார்லாம் ஃபோனில் பிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தது. இயக்குனரை வாழ்த்து சொல்றேன், நன்றி சொல்றதுக்காக பண்ணேன், கிடைக்கிறதே கஷ்டம். ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணால் கிடைக்க மாட்டேறாரு பாவம். என்னன்னு பார்த்தா இந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு சினிமாக்காரர்கள் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருந்து நம்ம போராட வேண்டிய காலகட்டங்களில் போராடித்தான் தீர வேண்டும். எந்த படத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை, அது என் படமா இல்லை, அவன் படம் இல்லை, எந்த படமா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்க ஆரம்பிப்போம், நமக்கு நியாயம் கிடைக்கும். அதற்காக சொல்றேன், தயவு செய்து சொல்றேன். சொல்லி இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க. மை மெசேஜ் இஸ் ஆல்வேஸ் திஸ், தயவு செய்து சரத் சாருக்கு, அவராகட்டும் நானாகட்டும், நாங்களாம் அப்படி வாழ்ந்தவங்க, அதுக்காக சொல்றேன். இது என்னுடைய மெசேஜ் எப்பயுமே. டோன்ட் பேரண்ட்ஸை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துறாதீங்க. கடைசி வரைக்கும் கூடவே வச்சு அவங்க நம்மளோட இருக்கட்டும். ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை அனாதையாக விடவில்லை, அவர்களுக்கு வயசானவன்னு நம்மையும் அவங்களை அனாதையாக்க வேண்டும். தயவுசெய்து, ஏன்னா முதியோர் இல்லம் இல்லாத நாடுதான் மனிதாபிமானம் இருக்கும் நாடு என்பதை மனதில் வைத்து தயவுசெய்து இளைஞர்கள் தாயையோ தந்தையோ முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று கூறி, இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக தனுஷ் போன்றவர்களாம் யோசித்து மறுபரிசீலனை பண்ணி அந்த ஊமை என்னதை நிறுத்திட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு, என்னுடைய குடும்பம்னா இதெல்லாம் எங்கள் குடும்பம் தான், எல்லாரும் என் குடும்பம் தான். சரத் சார் எல்லாம் என்ன ஒரே ஒரு ஆளை மிஸ் பண்ணுறோம்னா ராதிகாவை மிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் ஏனியோ ராதிகாமா ஃபோனில் எல்லாம் பேசிச்சு, அது இல்லாத ஒரு வருத்தம் தான். அது இருந்தால் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அது எல்லார்ட்டையும் பேசுவேன், என்னோட ஓவராக பேசுவேன் அது. அதனால் நான் கொஞ்சம் அறிவோடு பேசுவேன். இருந்தாலும் ஏன்னா விட்டு கொடுக்கக்கூடாது பாரு, அண்ணங்காச்சு அதுக்காச்சும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி என்று கூறி, திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றி என்று கூறி, இந்த எல்லா படமும் நல்லபடியாக ஓடணுன்றதான் என் மனசில் இருக்குது. எந்த விதமான எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லா படமும் நல்லபடியாக வெளியே வந்து ஓஹோன்னு ஓடணும். எப்படியாவது நல்லா ஓடி இப்போ கலெக்ஷன் ஆகணும். ஏன்னா இப்போ நான் வந்து அடுத்த படம் எடுக்க போகிறதில்ல, ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தேன், வேணான்னு சொல்லிட்டு 2 தேட்டரில் கார் பார்க்கிங்கில் அதை லீஸுக்கு எடுக்கிறேன். ஏன்னா அதில் நல்ல லாபம் வருது, கார் பார்க்கிங்லேயும் சைக்கிள் ஸ்டாண்ட்லேயும் பைக் ஸ்டாண்ட்லேயும் லாபம் வருது. அதுக்காக இந்த கணக்கில் நான் போட்டு தான் எடுக்கிறேன், வேறு யாராவது என்னோட இணைந்து விடாதீர்கள் என்று சொல்லி, ஏன்னா நான் ஒன்றா நல்லா சம்பாதிக்கிற இடம் அது ஒன்று தான் என்று சொல்லி, சினிமா வாழ வேண்டும், சினிமா வாழ்ந்தால்தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி, பப்ளிக் தயவுசெய்து தேட்டரில் போய் படம் பார், திருட்டு வீடியோ போட்டு பார்க்காத, தப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா, உன் பொண்டாட்டிலாம் பதிவிரதையாக இருக்கணும், அப்போ தான் பெருமை உனக்கு. அதே மாதிரி நீ தேட்டரில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு பெருமை, பதிவிரதையாக நாங்கள் இருக்க முடியும். அதனால் சொல்கிறேன்,
சாபத்தை வாங்கிக்காத எங்ககிட்டேருந்து. உடனே உங்களை சந்தோஷப்படுத்துறது நான். முதல்ல வீட்டு வாடகை தான் தரமாட்டாங்க, வீட்டு வாடகைக்கே தரமாட்டாங்க நம்ம சினிமாக்காரனுக்கு. இப்போ பார்த்தா சினிமாக்காரன் உள்ள 30 ரூபாவில் பார்த்துட்டு போயிடுறான். அவன் நம்ம பண்ண இதெல்லாம் நட்டமாகுது எல்லாருக்கும். அதனால் தயவுசெய்து புதுசாக வந்திருக்கிற நடிகர்கள் சம்பளத்தை விறுவிறுன்னு ஏற்றி நல்லா சம்பாரித்து நல்ல வீடு வாசலோடு வாழ வளமுடன். நன்றி, வணக்கம்.